கயல் சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னால் சிசிடிவியில் பதிவான சில காட்சிகள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும் வீடியோவுக்கு மேலேயே. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்னா மட்டும் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ரைட், இப்போ நம்ம டைரெக்டாக என்ன மேட்ரோ அதுக்கு வருவோம். சுபாஷினி போரூர் அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க தன்னந்தனியாக வசிச்சுட்டு வந்தாங்க. இவங்களோட பூர்வீகம் இலங்கை. இவங்க பிறந்த இடம் இலங்கைங்க. ஆனால் இவங்க கல்யாணம் பண்ண இடம் பெங்களூர். பெங்களூரில் பிபின் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிக்கிறது இவங்களுக்கு உயிர். தன்னை எப்படியாவது பார்த்தோன்னா பிரகடனப்படுத்திக்கணும், பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடிப்பை முழு மூச்சாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பிபின்க்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க நடிக்கிறது சுத்தமாக பிடிக்கல. நிறுத்த சொன்னார். ஆனால் அவங்க நிறுத்தின பாடு இல்லை. அவங்க தன்னுடைய ஒர்க்குக்கு என்ன ஜென்யூனிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக உறுதியாக இருந்தாங்க. அதனால் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் செய்யக்கூடிய தொழில் உண்டுங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை வருங்கிறதுக்காக பெங்களூர்லேருந்து கிளம்பி இங்கே சென்னைக்கு போரூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுத்து ஷூட்டிங் போகிறது வர்றது எல்லாமே அங்கே தான் தங்கியிருந்தாங்க. ஏன்னா போரூரில் எடுத்தாங்கன்னா ஐயப்பந்தாங்கல்ல தான் அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் எல்லாமே நடக்கும். ஸோ ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அதுக்கு பக்கத்தில் நம்ம பிளாட் எடுத்து தங்கிட்டோம்னா நமக்கு இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் அவங்க அங்கே எடுத்தது. ஆனால் சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க 2 பேத்துக்கும் ஃபோனில் ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. வீடியோ காலில் பேசும்போது ட்ரிகர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கத்துனாங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க போய் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாங்க. ஆனால் கடைசியாக இவங்க 48 மணி நேரம் முன்னாடி வரைக்குமே சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அதாவது இவங்க எப்பயுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க இறந்து போகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி கூட அவங்க அன்று இரவு பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. அதை பார்த்து தான் எல்லாருக்கும் ஷாக்கிங்கு. அப்டேட்டடாக ஆக்டிங்காக இவ்வளோ தூரம் பார்த்தோன்னா இருக்கிறவங்க எப்படி சடனாக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சு கேட்கும்போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் விஷயம். அதை தாண்டி சிசிடிவியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே என்னென்னா சில காட்சிகள் பதிவாயிருக்குங்க. அதாவது கடந்த ஒரு 2 நாளே இதை பற்றியோ திங்க் பண்ணிவிட்டு இவங்க அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வாக்கிங் போகிறது மாதிரி எதை பற்றியோ சீரியஸாக உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இவங்க நடந்து போகிறப்ப தவறி கால் இடறி கீழே விழுந்தது பதிவாயிருக்குங்க. அப்போ செக்யூரிட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேலே அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் மறுபடியும் அவங்கள விட்டுருக்காங்க. ஸோ தன்னிலை மறந்து அவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷனில் பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. அந்த காட்சிகள் போலீஸாருக்கு விசாரணையில் கிடைச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே அதாவது இந்த சண்டைங்கிறது அவங்க இறந்து போகிறது நைட்டு ஆரம்பித்த சண்டை கிடையாது. அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த சண்டை மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கு. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக கண்டினியூவாக தான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிபின் என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவர் உருகி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இவ்வளோ தூரம் உருகி பேசினவர் அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டு போயிருந்தா இப்படி ஒரு உயிர் சேதாரமே ஆயிருக்காது அப்படிங்கிறத போலீஸார் மற்ற தரப்புகள் எல்லாருமே விவாதத்தில் வைக்க, அப்போ பிபின் சொல்றது இது மாதிரி எங்களுக்கு நிறைய சண்டை வந்திருக்கு, நடந்திருக்கு, நாங்களும் சண்டை போட்டிருக்கோம், வச்சிருக்கோம். ஆனால் எப்பயுமே அவள் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சதே இல்லை. ஆனால் என்ன காரணத்தினால அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு பார்த்தோன்னா எனக்கும் தெரியலை அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க அப்படின்னா, நீங்கள் கண்டினியூவாக பொய் சொல்ல ஆரம்பித்தா அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.